மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் பலவிதமான மேன்மைகள், உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகின்றது. என்னன்னா, ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார். ஓகேங்களா? அந்த பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அப்போ பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ஒரு வேலை வாய்ப்பு அமையணுமா, திருமணம் கைகூடணுமா, வீடு வாங்கணுமா, வாகனங்கள் வாங்கணுமா, ஆடை ஆபரண சேர்க்கைகள் வேண்டுமா, இந்த வருடத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது எல்லாத்தையுமே உங்களுடைய பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றார். 9ஆம் இடத்தில் இப்போயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. எப்போ? ஏப்ரல் மாதத்தில் இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி. ராகு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். அப்போ ராகு சனி பகவான் சேர்க்கை எங்க பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல. அந்த பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சியாக போகக்கூடிய குரு பகவானுடைய பார்வை, 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. இது மிக மிக அற்புதம். குரு பகவானுடைய பார்வைப்படும் போது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொல்லைகள் அனைத்துமே விலகும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை மிக மிக சுபமான அற்புதமான ஒரு பார்வை. அப்போ பாக்கியங்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் சார், தொழிலில் ரொம்ப முன்னேற்றமே இல்லை, இல்லைன்னா ஒரு வேலை கிடைக்கல, எல்லாமே இந்த வருஷத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடியதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்க தான் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி கரெக்டாக நீங்க தான் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ பாக்கியஸ்தானம் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. ஏன்னா பாக்கியாதிபதி அங்கு ஆட்சி. அவர் கூட பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சேர்க்கை பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்றார். அப்போ இளைய சகோதரர்கள் கூட உங்களுடைய சிநேகங்கள், உங்களுடைய பந்த பாசங்கள் இதெல்லாமே நல்லபடியா அவர் கூட அனுகூலமா போங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வேலைகள் வந்து சேரும். ஓகேங்களா? இது மாதிரி ரைட் பண்ணி கொடுங்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சியில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயா வேணாம் ஐயா ஸ்டாப் பண்ணி வைங்க, நாங்கள் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான தடைகள் வரும். உங்களுடைய முயற்சிகளில் சில தடைகள், தடங்கல்கள், தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை எல்லாமே கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் அவுட் நீங்கள் பண்ணிக்கோங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். எப்போ? மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தனுசுக்கு அதிபதி. 7ஆம் அதிபதி அது மட்டும் இல்லைங்க, அவர் தான் பார்த்தீங்கன்னா லாபாதிபதியும் அவர் தான். அப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மிக மிக சிறப்பு. வாழ்க்கை துணைவியின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. கூட்டு தொழில் உங்களை தேடி வரும். இப்போ ஓகேங்களா? நண்பர்கள்ட்ட ஒரு பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வருடத்தில் அது அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக அழகாக கேட்ச் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய ஏற்றங்கள் எல்லாமே வரும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் பதியுது. அப்போ குழந்தைகளுடைய படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ கணவன் மனைவி உறவு மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். ரொம்ப வருஷமா குழந்தை வர வேண்டின்றவர்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். குரு பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதியுது. இது மிக மிக சிறப்பு. அனைத்து விதமான நன்மைகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த விஷயத்தை எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இதுபடி நீங்கள் உங்களுடைய லைஃப்பை கரெக்டாக அமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க.